அழித்தல், காத்தல் என்ற முத்தொழிலையும் புரியும் இறைவனே, முக்கண்ணனாக விளங்கும் முதல்வனே, உங்களால் படைக்கப்பட்ட இயல், இசை, நாடகம் என்ற 3 தமிழுக்கும் உங்கள் கட்டளைப்படி அகத்திய பெருமான் முதலில் இலக்கணம் செய்திருக்கிறார். அதை இந்த தமிழ்ச்சங்கத்தில் அரங்கேற்றுவதற்காக அனைவரும் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த விழாவை தாங்கள் முன்னின்று சிறப்புற நடத்தி தருமாறு சிரம் தாழ்த்தி கேட்டுக் கொள்கிறேன். பண்பே உருவான பாண்டிய மன்னா, முத்தொழிலை நான் காத்தாலும் 3 தமிழையும் இந்த சங்கம் வைத்து நீ பாதுகாத்து வருகிறாய். இங்கு என்னை இறைவனாக கருத வேண்டாம். உன் குடிமக்களில் நானும் ஒரு குடிமகன். இங்கு கூடியிருக்கும் புலவர்களில் நானும் ஒரு புலவன். எனவே உன் வேண்டுகோளை ஆணையாக கொண்டு அவை அடக்கத்துடன் இந்த விழாவை குறைவின்றி நடத்தி வைக்க நான் சித்தமாக இருக்கிறேன். இந்த சங்கத்தில் அங்கம் வகிக்கும் சண்முக பெருமான் வராமல் அரங்கேற்றத்தை துவக்க சொல்கிறீர்களே, அவரும் வர வேண்டாமா? நான் இங்குதானே இருக்கிறேன். முருகா, தாங்கள் இங்குதான் இருந்தீர்களா? ஆம் நாரதரே, என் தமிழ் ஒலிக்கும் இடத்தில் நான் இல்லாமலா இருப்பேன்? தந்தையே, தாங்கள் அரங்கேற்றத்தை துவக்கும் போது நானும் கலந்து கொள்ளலாம் என்றுதான் இதுவரை காத்திருந்தேன். நல்லது, குமரனும் வந்துவிட்டான். அகத்தியா, இனி உன் இலக்கண நூலை வாசிக்கலாம். சங்கத்தின் சட்டத்தை மீறுவது மாபெரும் தவறு. யாரா இருந்தாலும் இங்கே நூல் அரங்கேறுவதற்கு முன்பு அது இயற்றிய புலவரின் புலமையை சோதித்து பார்ப்பதுதானே முறை. உண்மை நாரதரே, முறைப்படி நானே அகத்தியரை சோதிக்கிறேன். நாரதா, இறைவா, உன் எண்ணம் பலிக்கத் தொடங்கி விட்டது. சிவசிவா, முருகா, நீ அகத்தியரிடம் கேள்விகளை கேட்கலாம். அடியேன் காத்திருக்கிறேன். முருகா, நீ என்னுள் இருந்து துணை செய். தமிழுக்கு இலக்கண நூல் செய்த அகத்தியரே, முதலில் இதற்கு நூல் என்று ஏன் பெயர் வந்தது? முருகா, மாட மாளிகைகளை கட்டுவதற்கு முன்பும் மரத்தின் கோணலை நேராக்கி அறுப்பதற்கு முன்பும் நூலை பிடித்து அளவு பார்க்கிறோம். அதேபோல் மனிதன் மனத்தின் உள்ளே ஏற்படும் கோணலை நிமிர்க்க இந்த நூலை படித்து நேரான வழியில் செல்கிறோம். எனவேதான் இதற்கு நூல் என்று பெயர் வந்தது. அகத்தியரே, ஓரறிவு உள்ளவைகள் என்னென்ன? புல், பூண்டு, மரம், செடி, கொடி முதலிய தாவர வர்க்கங்கள். ஈரறிவு உள்ளவைகள்? தண்ணீரில் வாழும் ஜீவராசிகள். மூன்றறிவு? நிலத்திலே ஊர்ந்து செல்லும் எறும்பு, கரையான், நத்தை முதலியன. நான்கறிவு? பறந்து செல்லும் பறவை இனங்கள். ஐந்தறிவு? மண்ணிலே நடந்து செல்லும் ஆடு, மாடு மற்றும் விலங்கினங்கள். ஆறறிவு? மனத்தினால் எதையும் நினைத்து பார்க்கும் சக்தி உடைய மனிதனே ஆறறிவு படைத்தவன். இப்படி எதையும் நினைத்து பார்க்கும் ஆறறிவு படைத்த நீங்கள் உங்கள் இலக்கண நூலை அரங்கேற்றுவதற்கு முன்பு தங்கள் ஆசானை வணங்கி ஆசி பெற்ற பிறகுதான் இங்கு வந்தீர்களா? ஆஹா, வசமாக சிக்கிக் கொண்டீர்கள். அகத்தியரே, இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? கேட்பதும் என்னுள் இருந்து பதிலை சொல்ல வைப்பதும் முருகனே. அந்த வித்தையெல்லாம் இனி பலிக்காது. உங்களுக்கு குருவாக விளங்கும் முருகப்பெருமானிடம் முதலில் ஆசி பெறாமல் இங்கு வந்தது குற்றமா இல்லையா? இதற்கு பதிலை சொல்லுங்கள். சற்று பொறுங்கள், சொல்கிறேன். இறைவா, இப்போது தாங்கள் இருக்கும் இடம் புலவர்கள் சபையிலே. அந்த புலவர்கள் இருக்கும் இடம் முத்தமிழ் சங்கத்திலே. அந்த முத்தமிழ் இருக்கும் இடம் முருகப்பெருமானின் திருவாக்கிலே. முருகா, தாங்கள் இருக்கும் இடம் இனிய தமிழிலே. அப்படி என்றால் அந்த இனிய தமிழையே எந்த நேரமும் வணங்கும் நான் தங்களை வணங்கியதாகத்தானே அர்த்தம். முருகா, நாரதரே, ஒரே குழப்பமாய் இருக்கிறது. பேசாமல் உட்காருங்கள். அகத்தியரே, தங்களின் அறிவுத்திறனை நான் அறிந்ததே என்றாலும் இந்த சபையின் முறைப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக சிறிது நேரம் உம்மை நான் சோதித்து பார்த்தேன். நீங்கள் செய்த இலக்கணம் கன்னி தமிழுக்கு ஒரு பெரும் கலை களஞ்சியம். இந்நூல் அகத்தியம் என்ற தங்கள் திருப்பெயர் கொண்டே விளங்கட்டும். தாங்கள் மகிழ்ச்சியோடு அரங்கேற்றுங்கள்.